என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். கர்த்தருடனே நடக்கக்கூடிய என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 105 அதிகாரம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னையும் என்னுடைய வல்லமையையும் நாட வேண்டும். கர்த்தராகிய நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் வல்லமையுள்ள தேவனாக இருப்பதினால் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் அந்த வல்லமையை பெற கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். என் மகளே, என் மகனை, பாவத்தினை மேற்கொள்வதற்கான வல்லமையை பெற வேண்டும். உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, உங்களுக்கு வரக்கூடிய அநேக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமைகளை பெற வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வல்லமைகளை நீங்கள் என்னிடத்திலிருந்து பெறுவதற்கு என்னை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வல்லமைகளை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய என்னை நாட வேண்டும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த வல்லமையை எனக்கு தாருங்கள் என்று ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை பெறுவதற்கு நீங்கள் கர்த்தராகிய என்னை நாட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெறாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் பயந்து கொண்டு, சோர்ந்து போய்கொண்டு, கலங்கி கொண்டு இருக்க வேண்டும். என்னுடைய வல்லமையை பெறாமல் நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்று வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி வேதாகமத்தை வாசித்து என்னை நோக்கி ஜெபம் செய்து என்னுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த நாளே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அந்த வல்லமையை பெற்றிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி பெறவில்லை என்றால் இன்றே நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை எனக்கு தாருங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 40 அதிகாரம் 17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதையும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனை, நீங்கள் எப்பொழுதும் உங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எளிமையும் சிறுமையுமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தருடைய உதவி வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு விடுதலை தேவையாக இருக்கிறதல்லவா? உங்களை பயமுறுத்தி உங்களை கலக்கப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் விடுதலையை உண்டு பண்ணி உங்களுக்கு துணையாக நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தினை கர்த்தராகிய நான் தரப்போகிறேன். நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசிக்கிறீர்களா? என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களிடமே பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். உபாகமம் 33 அதிகாரம் 29 நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பினை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒப்பாக இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன். இன்று நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய பாவத்தினை மன்னித்து விட்டார் என்று உங்களால் சொல்ல முடிகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு பாக்கியவான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்று சொல்லுகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லலாம், நான் பாக்கியவான் என்று. ஏனென்றால் கர்த்தரால் நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய இரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் நீதிமானாகவும் பரிசுத்தவானமாகவும் வாழ்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 115 அதிகாரம் 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் நினைவில் வைத்திருக்கிறேன். என் மகளே, என் மகனே, என் மகள் என்னை மறந்துவிட்டாள். என்னுடைய மகன் என்னை மறந்துவிட்டான். என்னுடைய உறவினர்கள் என்னை மறந்துவிட்டார்கள். என்னுடைய நண்பர்கள் என்னை மறந்துவிட்டார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், யார் உங்களை மறந்தாலும் நான் உங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன். கர்த்தராகிய நான் உங்களை மறக்காத தேவன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 4 அதிகாரம் 12 நீ அடைக்கப்பட்ட தோட்டமும்
மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். என் மகளே, என் மகனே, என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு தோட்டமாக, ஒரு நீரூற்றை போல, ஒரு கிணறு போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக உங்களை வைத்திருக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஆபத்து நேராதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வேன். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த இடத்திலே வசித்தாலும், எந்த இடங்களிலேயே வேலை செய்தாலும் அந்த இடத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று உங்கள் உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்துப் பாருங்கள். உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அதற்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தராகிய நான் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். நீங்கள் அப்படி ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது நீங்கள் இழப்பை காண மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சேர்த்து அனைத்தும் போய்விட்டதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 62 8 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் இனி உங்களுடைய சத்துருக்களுக்கு ஆகாரமாய் நீங்கள் பிரயாசப்பட்டு உழைத்த தானியத்தினை கொடுக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தும் உங்களுக்கு நஷ்டம் வருகிறதே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நான் பிரயாசப்பட்டு உழைத்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறதே என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாக்குகிற சத்ருவான சாத்தான் உங்களுக்கு கெடுதல்களை செய்வான். இனிமேல் அவன் உங்களுடைய ஆகாரத்தை எடுக்க முடியாது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நான் செய்த வேலைக்காக எனக்கு இன்னைக்கு நன்மை வரும் என்று. ஆனால் அந்த நன்மையை சத்துருவான சாத்தான் உங்களிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்கிறான். இன்று நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய வழிகளை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் இனி உங்களுடைய தானியத்தை சத்துரு கொண்டு போக விடமாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, வல்லமையை நாட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வல்லமை நிமித்தம் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் துணையாய் இருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் சோதனைகளில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது கிருபையினால் என்னை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னை பாக்கியவானாக மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எப்பொழுதுமே எங்களை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைவில் வைத்து என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என்னை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அநேக மக்களுக்கு நான் செழிப்பை உண்டாக்குகிற கிணறாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களிடத்திலே என்னை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்று எங்களுக்கு கொடுத்த இந்த வேதாகம வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே துதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.